அந்த கோவம் தான் எனக்கும் அப்ப இருந்துச்சு. இப்போ எனக்கு அந்த கோவம் தீரல. ஆனாலும் நான் அதை ஒரு பக்கமா தள்ளி வச்சுட்டு பொறுத்துட்டு இருக்கேன் சித்தப்பா. அதுவும் உங்களுக்காக. நான் சித்தி கையால சாப்பிட்டு வளர்ந்தவதான். எனக்கும் செஞ்சோட்டு நன்றி கடன் எல்லாமே இருக்கு. அதுக்காக என் குழந்தை தூக்கி கொண்டு போய் அநாத ஆசிரமத்துல யாருக்கும் தெரியாம போட்டுட்டு வந்திருக்காங்களே சித்தப்பா. அத நான் எப்படி பொறுத்துக்கிறது? என்ன தாய் பொறுத்துப்பா. என்ன கொலை பண்ணிருந்தா கூட நான் மன்னிச்சிருப்பேன் சித்தப்பா. எனக்கு அந்த மனசு இருக்கு. அது உங்களுக்கு தெரியும். சீதா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதாம்மா. அது எனக்கும் தெரியும். மனசுல இருக்கிற வேதனை, வலி எல்லாமே எனக்கு புரியுது. இதுக்கெல்லாம் காரணம் உன் சித்தி பானுமதி தான். அவளுக்கான தண்டனை இனிமேதான் இருக்கு. அது மட்டும் இல்ல, இனிமே பானுமதி சக்கரவர்த்தி வீட்டு வாசப்படி கூட மிதிக்க மாட்டா. அதுக்கு நான் பொறுப்பு. அம்மா சீதா, நீதான் எப்படியாவது மாப்பிள்ளை கிட்ட பேசி பிரியாவை மன்னிக்க சொல்லணும்மா. அது உன்னால மட்டும்தாம்மா முடியும். சீதா, ரவி மாப்பிள்ளை நீ சொன்னா கேட்பாரு. உன் வார்த்தைக்கு மறு வார்த்தை சொல்ல மாட்டாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா? நான் சொன்னா ரவி கேப்பாரு சித்தப்பா. ஆனா சித்ரா அத்தை, அதுலயும் சுமித்ரா அத்தை பிரியாக்கா மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. ஏன்னா சித்ரா அத்தை பிரியாக்காவை கடுமையா திட்டிருக்காங்க, கண்டிச்சிருக்காங்க. ஆனா சுமித்ரா அத்தை பிரியாக்கா மேல ஒரு தனிப்பட்ட பாசம் வச்சிருந்தாங்க. அது பிரியாக்கா முழுசா கெடுத்துக்கிட்டாங்க. சித்ரா அத்தை, மாமா எல்லாரும் சம்மதிச்சா கூட சுமித்ரா அத்தை மறுபடியும் பிரியாக்கா வீட்டுக்குள்ள வரத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்க போல இருக்கு. சித்தப்பா, சுமித்ரா அத்தை சம்மதிச்சாதான் பிரியாக்கா மறுபடியும் அங்க வீட்டுக்குள்ள வர முடியும். ரவி சம்மதிச்சாலும் சுமித்ரா அத்தை சம்மதிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். சுமித்ரா அத்தை ரொம்பவும் மறுத்துட்டாங்கன்னா ரவியும் உறுதியா மறுத்துருவாரே. சித்தப்பா, நான் என்ன செய்யறது? இதுக்கு மேல அவங்கள ரொம்ப கம்பல் பண்ணா சித்ரா அத்தை என்ன ரொம்ப திட்டிடுவாங்க. அதுக்கும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப பாருங்க, கோயிலுக்கு தான் நான் வந்திருக்கேன். குழந்தை வீட்ல இருக்கட்டும்னு அத்தை என்கிட்ட சொல்லிட்டாங்க. என்னால எதுவும் பேச முடியல சித்தப்பா. நான் மட்டும்தான் இப்ப கோயிலுக்கு புறப்பட்டு வந்திருக்கேன். சித்தா, பிரியா செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நானும் பிரியாவும் உன் வீட்டுக்கு வந்து உன் அத்தை கால்ல, ஏன் உன் கால்ல கூட விழுறதுக்கு தயாரா இருக்குமா? சித்தப்பா, என்ன சித்தப்பா நீங்க இப்படி எல்லாம் பேசி என்ன கொல்றீங்க? என் பொண்ணு பிரியாவுக்கு மறுபடியும் வாழ்க்கை வேணுமா? பிரியாவுக்கு வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு நான் யார் காலையும் விழறதுக்கு தயாரா இருக்குமா? யார் காலையும் விழறதுக்கு தயாரா இருக்கு. இத பாருமா, தயவு செஞ்சு ஒரே ஒரு உதவி செய்யுமா ப்ளீஸ். உன்னைய குலதெய்வமா நினைச்சு வேண்டி கேட்டுக்கிறப்பா. சித்தப்பா, சரிங்க சித்தப்பா. பிரியாக்கா இழந்த வாழ்க்கைய நான் உங்களுக்கு மீட்டு தரேன். பிரியாக்காவை நான் வாழ வைப்பேன். அவங்கள மறுபடியும் மருமகளா வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். நான் எதையாவது இழந்தாவது இது உங்களுக்காக செய்வேன் சித்தப்பா. இது ஏன் மேல சத்தியம்.